வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கருவேப்பிலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கருவேப்பிலையில் இருந்திருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்து நம்மளுடைய உடலை பலப்படுத்தி பலவிதமான நோய்களை வராமல் தடுத்து குணப்படுத்துது. ஸோ கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். பலரும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும். செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் அவங்களுக்கு நீங்கப்படும். ஸோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. குறிப்பாக செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கிறதால வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு நம்ம இருக்கலாம். புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு புற்றுநோய் செல்கள் மீண்டும் பரவாமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. இதை நம்மளுடைய உடலுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலும் கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளில் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கூட வயிறு தொடர்பான புற்றுநோய்கள் நமக்கு எதுவும் வராது. அதெல்லாமே வெகுவாக குறைக்கப்படும். தோலுக்கு மேலே பயன்படுத்தும் போது தோல் சம்பந்தமான ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் கேன்சர் இதெல்லாமே நமக்கு வராது. அதெல்லாமே குணப்படுத்தப்பட்டு வராமல் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலாம் பரவாமல் தடுக்கப்படும். ஸோ நம்மளுடைய உடலுக்குள்ள கருவேப்பிலை, அதாவது நம்மளுடைய உணவுகளில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளினுடைய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு உள்ளுறுப்புகள் எப்படிப்பட்ட புற்றுநோய்கள் இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு குணப்படுத்தப்படும். அந்த செல்கள் பரவாமல் தடுக்கப்படும். ஸோ குறிப்பாக தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் பரவாமல் தடுக்கப்பட்டு உடல் உறுப்புகளில் புற்றுநோய் பரவாமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கொள்ளலாம். தோள்கள் சார்ந்த புற்றுநோய்களுமே நமக்கு வராது. சொரியாசிஸ் நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசிஸ் நோய் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இந்த குறைபாட்டில் குறைக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படும். அது போலவே கருவேப்பிலையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெடிசனாக தான் இருக்குது. உணவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலை நல்லா மென்று சாப்பிட்டு வரும்போது தோல் சம்பந்தமான வியாதிகள் நமக்கு எளிதில் அணுகாது. சொரியாசிஸ் கியூர் பண்ணுறதுக்கு, அந்த ட்ரீட்மெண்ட்ஸோட கியூர் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஸ்கின் டிசீஸ், அந்த சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தோல் சார்ந்த கேன்சர் நமக்கு வரவே வராது. தலைமுடி குணப்படுத்தப்பட்டு தலைமுடி சார்ந்த பிரச்சனை எதுவும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவசியம். ஏன்னா இன்றைய காலத்தில் பலருக்குமே தலையில் பொடுகு, பேன் தொல்லைகள், இள வயசுலேயே முடி நரைத்து போகுது, பித்த நரை போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது. இதெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு அதிகம் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளை சேர்த்து அன்றாடம் சாப்பிடணும். ஏன்னா ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் போது உள்ளிருந்து தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். உள்ளிருந்து தலைமுடியினுடைய வேர்கள் வரைக்குமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் கூட நமக்கு தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். ஸோ உணவுகள்லையும் நீங்கள் சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்து தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை தலைக்கு பயன்படுத்தும் போதும் தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுவது போன்ற எந்த தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது. ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள் இது ரெண்டுத்தினுடைய லெவலுமே கரெக்டான லெவல் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹீமோகுளோபினுடைய லெவல் குறையும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய இந்த குமட்டல், தலைவலி, உடல் சோர்வு, உடல் வலி, மயக்கம், வாந்தி எடுக்கக்கூடிய உணர்வு இதெல்லாமே நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். நம்மளுடைய விரல் நகங்களில் கோடுகள் போன்ற அந்த மாதிரி அறிகுறிகள் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கு இரும்பு சத்து நமக்கு வேணும். ஸோ இரும்பு சத்து இருந்தக்கூடிய கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் அடர்த்தி குறையாது, லெவல் கரெக்டாக இருக்கும். ஸோ ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் கரெக்டாக இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டாக இருக்கும். ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனுக்கு அடுத்து செல்லும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். விஷக்கடி குணப்படுத்தப்பட்டு மீண்டும் அந்த விஷம் பரவாமல் நமக்கு அந்த அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும். நமது வீட்டிலும் அல்லது
அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள், புதர்களிலும் தேள், பூரான், தேனீ, விஷவண்டுக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அவற்றினால் கடிபற்றக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக சிறிது கருவேப்பிலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் கடியால் உடலில் பரவக்கூடிய அந்த நச்சுக்களை நம்மளால் முறிக்க முடியும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு ஏற்படாது, அலர்ஜியும் ஏற்படாது. அதுக்கப்புறம் உடனே நம்ம அதுக்கான மருத்துவத்தை பார்த்து விடுவது நல்லது. ஸோ ஒரு முதலுதவி சிகிச்சை மாதிரி நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்திக்கலாம். நீரிழிவு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் படிப்படியாக அது வராமல் தடுக்கப்படுவதற்கு ஸோ பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நீரிழிவு ஏற்படக்கூடிய நபர்களுக்கு, அதாவது சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குது. இது கசப்புத்தன்மை அதிகம் கொண்டு இருக்கிறதால கருவேப்பிலை நம்ம சாப்பிட்ட உடனே சீக்கிரத்திலேயே நம்மளுடைய ரத்தத்தில் அதை செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வெகு விரைவிலேயே நீரிழிவு கட்டுப்படுத்தப்படும். ஸோ பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். மாவுச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தினமும் அதிக அளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கு, அதாவது நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய மாவு சத்து மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களுக்கு, தீவிர மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு, நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு அது உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஸோ இப்படிப்பட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குன்னா முதல்ல அதை கைவிட்டு விடுங்க. ஏன்னா அந்த பழக்கம் உங்களுடைய கல்லீரலை பாதிப்படைய செய்யும். அதனால் நீங்கள் மாவு சத்து குறைந்த அளவு எடுத்துக்கொண்டு நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மது இருந்தக்கூடிய பழக்கத்தை கைவிட்டு விடுவது நல்லது. குறிப்பாக அதனால் உங்களுடைய கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். கல்லீரலினுடைய செல்கள் புதுப்பிக்கப்படும். தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை பச்சையாகவோ அல்லது உணவுகளை சமைத்தோ சாப்பிட்டீங்க அப்படின்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா கல்லீரல் தான் நமக்கு கொழுப்புகளும் கழிவுகளும் தேங்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே நமக்கு வெளியேற்றி கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிச்சு மீண்டும் ஒரு புதிய உறுப்பாக கல்லீரலை மாற்றிக்கொண்டு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். மூலம் தொடர்பான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு அந்த மூல புண்கள் ஆறுவதற்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும். அதிகம் காரமான உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறது, ஒரே நேரத்தில் நீண்ட நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறது, நாள்பட்ட மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். ஸோ இந்த மூல நோயை விரைவில் போக்குவதிலும் அந்த மூலத்தினால் ஏற்படக்கூடிய புண்களை ஆரம்பிக்கிறதிலும் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படும். எனவே மூல பாதிப்பு இருக்கிறவங்க கருவேப்பிலை அடிக்கடி தங்களுடைய உணவுகள் சேர்த்துக்கொள்ளும் போது மூலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம். அந்த மூலத்தினால் இருக்கக்கூடிய புண்களிலிருந்தும் புண்களும் ஆறிவிடும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பான இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். தற்காலிகமாக இதயம் செயலிழந்து விடுவது போன்ற பாதிப்புகளும் ஏற்படும். ஸோ இதனால் இதயத்திற்கு நன்மை பயக்கிறதுல கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்ட ஒன்றாக இருக்குது. கருவேப்பிலையை தொடர்ந்து நம்முடைய உணவுகளில் அடிக்கடி தினமும் சேர்த்து உண்பவர்களுக்கு இதய தசைகள் நல்லா வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் எதுவுமே படியாது. ரத்த நாளங்களில் கொழுப்புகள் இருந்தாலும் அந்த கொழுப்புகள் அகற்றப்படும். ஸோ இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் இல்லாததால் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு நமக்கு ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பும். இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும். ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. கருவேப்பிலை நமக்கு அந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணி பலமாக நம்மளுடைய இதயத்தை மாற்றி கொடுக்கும். ஸோ தொடர்ந்து இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறுவதற்கு கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளில் தினசரி சேர்த்துக்கொள்ளணும். வாரத்தில் ஒரு தடவையாவது கருவேப்பிலை சட்னி எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலையை சாப்பிடாதவங்களாம் தொடர்ந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருக்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.